வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாவ் பாஜி மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான காய்கறிகள். இது ரொம்ப பொடியாக வெட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியமான சைஸ்லேயே நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் இதை குக்கரில் போட்டு வேக வச்சு மசிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த காயெல்லாம் குக்கரில் போட்டுட்டு அது கூட பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த 2 கப் அளவே போதுங்க. தண்ணி காயை விட கொஞ்சம் கம்மியான அளவாக இருக்க மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் அளவுக்கு சத்தம் வச்சுக்கலாம். 5 சத்தம் வரங்காட்டி நீங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 5 சத்தம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி விட்டோம்னா ரொம்ப வாட்டரியாக ஆயிரும். அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும். அதனால் இந்த அளவு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டோங்க. இப்போது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விடுறேங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் பாதி வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப போடக்கூடாதுங்க, குருமா வாசம் அடிச்சிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பாவ் பாஜி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதுங்க, ரொம்ப போட வேணாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு ஃபுல் டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ நல்லா வாசமும் வரும், கலரும் நல்லா இருக்கும். இது ஒரு 1/2 மினிட் வதக்கின அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது கருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணதுனால கருகின வாசம் அடிக்காதுங்க. ஸோ வெறும் தக்காளியை மட்டும் போட்டு வதக்கணும்னா கருகின வாசம் வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுலேயே நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ நல்ல தண்ணியெல்லாம் குறைஞ்சி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம மேஷ் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் உப்பு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இப்போ இது கூட நம்ம கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வேக வேண்டியது இல்லைங்க. இந்த சூட்லேயே அது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிரும். அதே போதும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஆனியன் போட்டு வதக்கினோன்னே கேப்சிகமையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். கேப்சிகம் போட்டாவே அதோடய டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் இது போடுறது. அவ்வளோதாங்க, பாவ் பாஜி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நல்லா கொரியண்டர் ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பாவ் பாஜி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போது பாவ் பாஜி மசாலா நிறைய காயெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இதை பிரெட் டோஸ்ட்டோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.